வணக்கம் பெண்ணை வழங்குபவர்கள் சேலஞ்ச் டிடர்ஜென்ட் சோப் மற்றும் வாஷிங் பவுடர், கல்யாணி கவரிங். சன் டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். மலலா யூசுப் சாய் இவங்க பெண்களுடைய கல்விக்காக போராடுறவங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? மிகவும் வலிமையான கருத்துக்கள் நெஞ்சிலிருந்து தான் வரும். ஏதாவது விவாதங்கள்ல எனக்கு வெற்றி கிடைச்சிருந்தா அது என்னோட போராடுற நோக்கத்து மேல இருக்கிற உணர்ச்சிகரமான நம்பிக்கையால தான் கிடைச்சிருக்கும். எல்லா பெண்களுக்கும் கல்வி பெற உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி மன உறுதியோட இருக்கிற எல்லா பெண்களுக்குமான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் பெண்ணே. சமையல் புதிது பகுதியில புதினா பன்னீர் எப்படி செய்யறதுன்னு செஃப் ஆண்டனி நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு. சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷோட பேரு புதினா பன்னீர். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பால் கட்டி 100 கிராம், புதினா துவையல் 1 டீஸ்பூன், ரொட்டி தூள் 1 கப்பு, கடலை மாவு 1 ஸ்பூனு, சோள மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், கறி பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகு ஜீரகம் அரைத்தது 1/2 ஸ்பூன், தண்ணீர் 1 கப்பு, எண்ணெய் 200 ml. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இது நம்ம இப்போ புதினா பன்னீர் நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடிய ஐட்டம்னால ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணி வச்சுக்குவோம். இந்த ஆயில் சூடாகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு இந்த புதினா பன்னீருக்கு என்னென்ன தேவைமோ அந்த எண்ணெய் மிக்சிங்கோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடலை மாவு, சோள மாவு, மைதா, கறி பவுடரு, சில்லி பவுடரு, மல்லித்தூள், மிளகு ஜீரகம், உப்பு தேவையான அளவு, அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜிக்கு மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரில் இந்த புதினா சட்னி எடுத்து அப்ளை பண்ணணும். இந்த புதினா சட்னி எப்படி ரெடி பண்ணால் புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 3 போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை இது மேலே வச்சுட்டு அப்படியே டிப் பண்ணி எடுக்கணும். நல்லா பஜ்ஜி போல் முக்கி எடுத்துட்டு அந்த ரொட்டி தூள் மேலே அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ரொட்டி தூள் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கு க்ரம் பண்ண புதினா பன்னீரை ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் அப்படியே போட்டு
நல்லா பொன்னிறமாக பொரிச்சிக்கோங்க. இதை ஈவினிங்கில் வந்து ஸ்கூலில் வந்து குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம புதினா பண்ணி நல்லா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். என்ன நேரங்களே, புதினா பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த சமையல் புதிய பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செஃப் ஆண்டனியோட புதினா பன்னீர் சமையல் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா? அடுத்ததான் நம்ம ஒரு பெண் சாதனையாளரை சந்திக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. மனசு படிக்கிற சக்தி எங்க கிட்ட இருக்கு. சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? ரகுவோட யூனிஃபார்ம் பிரைட்டா வச்சிருக்க. ஒரு நல்ல வாஷிங் பவுடர். ஒவ்வொரு துணிலையும் ஏதாவது ஒரு கரை. சீக்கிரமா வாஷ் பண்ணணும், வாசனையாவும் இருக்கணும். வழங்குகிறோம் வசதிக்கேற்ற விலையில் சேலஞ்ச் வாஷிங் பவுடர். கிடைச்சது மனசுக்கு பிடிச்சது கால 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 வேற கல்யாணி கவரிங். கல்யாணி கவரிங் நினைச்சது கிடைக்கும் மனசுக்கு பிடிக்கும். கல்யாணி கவரிங் கடைகளில் நினைச்சது கிடைக்கும் மனசுக்கு பிடிக்கும். கால 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 வேற கல்யாணி கவரிங். மனசு படிக்கிற சக்தி எங்க கிட்ட இருக்கு. சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? ரகுவோட யூனிஃபார்ம் பிரைட்டா வச்சிருக்க. ஒரு நல்ல வாஷிங் பவுடர். ஒவ்வொரு துணிலையும் ஏதாவது ஒரு கரை. சீக்கிரமா வாஷ் பண்ணணும், வாசனையாவும் இருக்கணும். வழங்குகிறோம் வசதிக்கேற்ற விலையில் சேலஞ்ச் வாஷிங் பவுடர். வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். புதிய பெண் பகுதியில நம்ம பார்க்க போறது சாய் சம்யுக்தாவை. அவங்க டென்னிஸ்ல உலக அளவுல இந்தியாவோட பேரை நிலைநாட்டினவங்க. அவங்க என்ன சாதனை படைச்சாங்கன்னு அவங்க களத்திலே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சாய் சமிதா. எம்ஓபி வைஷ்ணவா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். என்னோட நேஷ்னல் ரேங்கிங் வந்து 5th பொசிஷன் அண்டர் 18. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் அண்டர் 18 வந்து 350 ரேங்கிங்கில் இருக்கேன். நான் ஸ்டேட் ரேங்கிங்கில் தமிழ்நாடுல வந்து நம்பர் 2 பிளேயராக இருக்கேன். டென்னிஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு வந்து லாட் ஆஃப் எஃபர்ட், ரொம்ப எஃபர்ட் போட்டு ஆடினா தான் முன்னேற முடியும். ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டென்னிஸ் முன்னேறதுக்கு. கோர்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு ஃபிட்னஸ் தான் இம்பார்ட்டண்ட். அண்ட் பவர் ட்ரைனிங் கூட நிறைய வேணும். டென்னிஸ் மேட்ச் வந்து டிசைட் ஆகிறதுல பெஸ்ட் ஆஃப் 3 செட்ஸ், 3 டை பிரேக் செட்ஸ். ஒரு செட்டுக்கு வந்து 6 கேம்ஸ். 1 கேம் எடுக்கணும்னா பாயிண்ட்ஸ் எடுக்கணும். 15 லவ், 30 லவ், 40 லவ் அப்படி. டென்னிஸ் வந்து ஃபோர் ஹேண்ட், பேக் ஹேண்ட், சர்வ் இன்க்ளூட் பண்ணும். இதில் ரொம்ப டெக்னிக் கற்றுக்கிட்டோன்னா வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் ஆகலாம்.
என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அண்டர் 14ல இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணேன். 2009ல் இந்தோனேஷியாவில் நான் வந்து 5th பொசிஷன் வந்தேன் அதில். தென் ஐ பிளேட் ஃபார் இந்தியா அகெயின் இன் மலேசியாவில் கூட ஆனேன். இந்தியன் டீம் ரெப்ரசன்ட் பண்ணேன். அதில் வந்து ஓவரால் டீம் சாம்பியன் 10th பொசிஷன் வந்தது. அதுக்கப்புறம் நேஷ்னல் வின்னர் அண்டர் 14ல் டெல்லியில் நடந்த போது ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ்க்கு வந்து வார்ம் அப் தேவை. ரன்னிங் 400 மீட்டர்ஸ் 5 laps பண்ணிவிட்டு தட்ஸ் த மெயின் வார்ம் அப் யூ நீட் டு ஹேவ் ஃபார் டென்னிஸ். அப்புறம் ஐ டூ ஸ்ட்ரெச்சிங்ஸ் லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெச்சிங்ஸ் ஆல் ஓவர் த பாடி ஸ்ட்ரெச்சிங்ஸ். அண்ட் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணோன்னா நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகி இன்னும் கோர்ட்டில் நல்லா மூவ் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங் முடிஞ்சோடனே ஸ்ப்ரிண்ட்ஸ் 10 ஸ்ப்ரிண்ட்ஸ் வந்து 10 ரெப்டேஷன்ஸ் 50 மீட்டர்ஸ் பண்ணணும். அது பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸ் ஆகி கோர்ட்டில் நல்லா ஸ்பீடாக ஆக்டிவாக மூவ் பண்ணலாம் கோர்ட்டில் கூட. அன்ஃபர்கெட்டபிள் மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டேட் ரேங்கிங்கில் ஆடி ஜெயிச்சது தான். வென் கண்டினியூஸாக ஜெயிச்சது வந்து 2-3 டைம்ஸ் இன் சென்னை டிடிடியில் நடக்கும் போது. அப்புறம் நிறைய மேட்ச் வெளியூரில் போய் ஆடினது வந்து அன்ஃபர்கெட்டபிள் மேட்ச் இன் இந்தோனேஷியா, மலேசியா. இதே மாதிரி வேற ஒரு துறையை சார்ந்த பெண் சாதனையாளரை அடுத்த புதிய பெண் பகுதியில நாம சந்திக்கலாம். மற்றவங்களுடைய எண்ணங்களையோ கருத்துக்களையோ மாற்ற வேண்டிய நிலைமை வரும்போது சுமூகமா நடுநிலைமையோட நடந்துக்கிற குணம் பெண்கள் கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட பெண்களுக்கு தேவையான தகவல்களோட அடுத்த வணக்கம் பெண்ணை நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வழங்கியோர் சேலஞ்ச் டிடர்ஜென்ட் சோப் மற்றும் வாஷிங் பவுடர், கல்யாணி கவரிங்.